ஒரு ஊர்ல ஆனந்த்னு ஒருத்தர் இருந்தாரு. ஒரு நாள் அவர் காட்டுக்கு போனாரு. காட்டுல போயிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தடியில் வந்து ஓய்வெடுத்தார். அப்போது அவரிடம் இருந்த பையில் 3 மாம்பழங்கள் இருந்தது. ரொம்ப பசி இருந்ததால் அந்த மாம்பழங்களை ஒன்றொன்றாக சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்ட மாம்பழங்களின் கொட்டைகளை பின்னால் கவனிக்காமல் தூக்கி போட்டார். ஆனா அந்த கொட்டைகள் பின்னாடி ஒரு முனிவர் மேல விழுந்துச்சு. அவர் அங்கே தவம் பண்ணிட்டு இருந்தார். இதனால் முனிவர் ரொம்ப கோபமடைந்தார். உடனே ஆனந்த் கிட்ட வந்து, நீ என்னை அவமானப்படுத்திட்ட, அதனால் உன்னை கல்லாக்க போறேன்னு சொன்னார். இதை கேட்ட ஆனந்த் ரொம்ப பயந்து, சாமி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு மறுநாள் இதே இடத்துக்கு வந்து நிற்கிறேன், அப்புறம் நீங்க என்ன கல்லாக்கலான்னு கேட்டார். முனிவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார். ஆனந்த் ஊருக்கு போய் தனது மனைவி, பிள்ளைகள், ஊர்ல இருக்கிற எல்லாரிடமும் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லினார். எல்லாரும் அவரை போகாதீங்கன்னு தடுத்தாங்க. ஆனாலும் ஆனந்த் தன் வாக்குறுதியை காப்பாற்றி மறுநாள் மீண்டும் காட்டுக்கு போனார். அதை பார்த்த முனிவர், நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னார். ஆனந்த் அதுக்கு ஆச்சரியப்பட்டு காரணம் கேட்டார். அப்போ முனிவர் சொன்னார், நான் உன்னை பின்தொடர்ந்து வந்தேன். அப்போது ஒரு மீன் தண்ணீரிலிருந்து கரைக்கு அடித்து வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அதை நீ எடுத்து தண்ணீரில் விட்டு காப்பாத்தினாய். அதனால் அந்த மீன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காக்கா மரத்துல கயிர்ல சிக்கி தலைகீழா தொங்கிக்கிட்டு இருந்தது. அதையும் நீ காப்பாத்தினாய். அடுத்து ஒரு பெரியவர் பசியால் தவித்துக் கொண்டிருந்தார். அவருக்கும் நீ உன்னுடைய உணவை பகிர்ந்து கொடுத்தாய். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துறவேன். அதனால் உன்னை தண்டிக்க நான் விரும்பல. உன்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொன்னார். அதோடு முனிவர் தன் மந்திர சக்தியால் ஆனந்துக்கு தங்கமும் நகையும் கொடுத்து, இதை வைத்து சந்தோஷமா வாழுன்னு ஆசிர்வதித்து அனுப்பினார். இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் நீதி என்னன்னா, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கும் நல்ல பலன் கிடைக்கும். வீடியோ ஃபார் ஆல். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ்.